Hi and welcome to Easy Spoken English Kanji. இன்னைக்கு லெசன்ல நம்ம லாங் கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு பார்க்க போறோம். லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண தெரியறது எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு லாங் கொஸ்டின்ஸ் கேட்க தெரியறதும் முக்கியம். ஏன்னா எப்பவுமே நம்ம சிம்பிள் கொஸ்டின்ஸாக தான் கேட்க வேண்டி இருக்கும்னு கிடையாது. நிறைய நேரம் நம்ம டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி நேச்சுரலா நம்மளால லாங் கொஸ்டின்ஸ் கேட்க முடியணும். ஸோ அது நிறைய பேர் நம்ம கேட்க தெரியாம ஸ்ட்ரகிள் ஆகுறோம். அதுக்காக தான் இந்த லெசன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் குயிக்லி கெட் இன்டு டுடேஸ் லெசன். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லாஸ்ட் ரோல உட்காந்துட்டு இருந்த ஸ்டூடெண்ட் யார்கிட்டயும் சொல்லாம திடீர்னு கிளாஸ் ரூமை விட்டு ஏன் வெளியே போனான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறோம். ஓகே, ஸோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா அப்படின்றதான் இந்த இடத்துல மெயின் ஐடியா. கரெக்டா? உங்களால சொல்ல முடியுமான்னு இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறது? கேன் யூ டெல் மீன்னு கேட்கலாம். ஓகே, அடுத்து என்ன விஷயம் மெயினா சொல்லியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் ஏன் வெளியே போனான்னு உங்களால சொல்ல முடியுமா? மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்புறமா ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட் ஏன் வெளியே போனான்னு உங்களால சொல்ல முடியுமா? கேன் யூ டெல் மீ why the student left அப்படின்னு சொல்லலாமா? why the student left. ஸோ ஸ்டூடெண்ட் ஏன் வெளியே போனா அப்படின்றத தனியா கேள்வியா கேட்டீங்கன்னா எப்படி சொல்லணும்? why did the student leave-ன்னு சொல்லணும். கரெக்டா? பட் இங்க கேன் யூ டெல் மீன்றது ஒரு கொஸ்டின். அதுக்குள்ள இருக்கிற இன்னொரு பார்ட் தான், அதுக்குள்ள இருக்கிற ஒரு இன்டைரக்ட் கொஸ்டின் தான் ஸ்டூடெண்ட் ஏன் வெளியே போனான் என்று அப்படின்றது. ஸோ அதை நாம டைரக்ட் கொஸ்டின் எழுத முடியாது. ஒய்ன்ற கொஸ்டினோட எழுதிட்டு பக்கத்துல நம்ம அந்த சென்டென்ஸை பாசிட்டிவ் அஃபர்மேட்டிவ் ஃபார்ம்ல தான் எழுதணும். ஒய் த ஸ்டூடெண்ட் லெஃப்ட். ஓகே, ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணி சில டீட்டெயில்ஸ் இங்க நம்ம கொடுத்துருக்கோம். என்னன்னா, கடைசி வரிசையில உட்கார்ந்துட்டு இருந்த ஸ்டூடெண்ட், த ஸ்டூடெண்ட் ஹூ வாஸ் சிட்டிங் இன் த லாஸ்ட் ரோ. ஸோ இதுதான் ஆக்சுவலி இருக்கிற கிளாஸஸ்ங்க. கேன் யூ டெல் மீன்றது தான் மெயினான விஷயம். ஸோ அது மெயின் கிளாஸ். என்ன விஷயத்த சொல்ல முடியுமான்னு சொல்ற ஒய் த ஸ்டூடெண்ட் லெஃப்ட்ன்றது நவுன் கிளாஸ். அந்த நவுன் கிளாஸ்ல இருக்கிற சப்ஜெக்ட் த ஸ்டூடெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணி நம்ம எழுதியிருக்கிற ஹூ வாஸ் சிட்டிங் இன் த லாஸ்ட் ரோ அப்படின்றது எம்பெடட் ஆட்ஜெக்டிவ் கிளாஸ். அந்த நவுன் கிளாஸ் உடைய சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணி வர ஆட்ஜெக்டிவ் கிளாஸ். சரிங்களா? ஸோ இப்போ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். இந்த ஆட்ஜெக்டிவ் கிளாஸ்க்குள்ளே என்னென்ன வேர்ட்ஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம்னு பாருங்க. திடீர்னு கிளாஸ் ரூமை விட்டு ஏன் வெளியில போனான்னு சொல்லியிருக்கோம். ஸோ why the student who was sitting in the last row suddenly left the classroom without informing anyone. யார்கிட்டயும் சொல்லாமன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ without informing anyone. Okay, can you tell me why the student who was sitting in the last row suddenly left the classroom without informing anyone? All right, so இதுல இருக்கிறது 3 clauses, main clause plus noun clause. noun clauseக்குள்ளவே ஒரு embedded adjective clause. ஓகே, ஸோ நவுன் கிளாஸ் சப்ஜெக்ட் டிஸ்கிரைப் பண்ணி வரதுனால த ஸ்டூடெண்ட் பக்கத்துலேயே அந்த ஆட்ஜெக்டிவ் கிளாஸை எழுதிட்டு அதுக்கப்புறம் நவுன் கிளாஸ் வேர்ப் லெஃப்ட்டை நம்ம எழுதியிருக்கிறோம். ஓகே, இதே பேட்டர்னில் தான் எல்லா சென்டென்சஸும் இருக்க போது. செகண்ட் எக்ஸாம்பிள் போகலாம். லாஸ்ட் வீக் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண புக் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற லைப்ரரியில் கிடைக்குதான்னு உங்களுக்கு தெரியுமா? ஓகே, ஸோ இதில் இருக்கிற மெயின் ஐடியா என்ன? உங்களுக்கு தெரியுமா? டூ யூ நோ. என்ன தெரியுமான்னு கேட்குறோன்னா, புக்கு லைப்ரரியில் கிடைக்குதான்னு உங்களுக்கு தெரியுமா? கிடைக்குதா அப்படின்னு ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின் மாதிரி இருக்கு. கரெக்டா? அப்போ அதை நம்ம டூ யூ நோ கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு வெதர் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். ரைட்? டூ யூ நோ வெதர் த புக் இஸ் அவைலபிள் இன் த லைப்ரரி. புக்கு லைப்ரரியில் கிடைக்குதான்னு உங்களுக்கு தெரியுமா? டூ யூ நோ வெதர் த புக் இஸ் அவைலபிள் இன் த லைப்ரரி. ஓகே, ஸோ இப்போ புக்கை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு. அதை புக் பக்கத்துலேயே எழுதிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் நவுன் கிளாஸை நம்ம எழுதணும். கரெக்டா? ஆல்ரைட், புக்கை டிஸ்கிரைப் பண்ணி என்ன சென்டென்ஸ் வந்திருக்கு? லாஸ்ட் வீக் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண புக், த புக் தட் யூ ரெக்கமெண்டட் லாஸ்ட் வீக். ஓகே, do you know whether the book that you recommended last week is available in the library? அப்புறம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலன்னு சொல்லியிருக்கோம், near your house. Okay, do you know whether the book that you recommended last week is available in the library near your house? Alright, அதே பேட்டர்னில் தான் இருக்குது. do you knowன்றது மெயின் கிளாஸ், whether the book is available in the library near your house இதுதான் நவுன் கிளாஸ். ஆனால் அந்த நவுன் கிளாஸ் உடைய சப்ஜெக்ட் த புக்கை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆட்ஜெக்டிவ் கிளாஸ் வந்திருக்கிறதுனால புக் பக்கத்துலேயே அந்த ஆட்ஜெக்டிவ் கிளாஸ் எழுதிட்டு ரிமைனிங் நவுன் கிளாஸ் இஸ் அவைலபிள் இன் த லைப்ரரி நியர் யுவர் ஹவுஸ் இதான் ரிமைனிங் நவுன் கிளாஸ். அதை நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ இங்கே இருக்கிற எம்பெடட் ஆட்ஜெக்டிவ் கிளாஸ் என்னன்னா, த புக் இதுதான் நவுன், அதை டிஸ்கிரைப் பண்ணி that you recommended last week இதுதான் adjective clause, that you recommended last week. Okay, alright, third example போலாம். சில மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் இவ்வளோ ஷார்ட் டைமில் எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? குட் யூ எக்ஸ்பிளைன்னு கேட்கலாமா? ஓகே, ப்ராஜெக்ட் எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கரெக்டா?
Could you explain how the project became so successful? இவ்வளவு குறுகிய காலத்துல எப்படி சொல்லலாம்? In such a short time அப்படின்னு சொல்லலாம், right? Could you explain how the project became so successful or very successful in such a short time? Okay? இப்போ noun clause வந்து how the project became so successful in such a short time இதான் noun clause. பட் இந்த noun clauseல இருக்கிற subject the project describe பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை அங்கே எழுதிட்டு தான் அதுக்கு அடுத்து verb became so successful அந்த விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லணும். கரெக்டா? ப்ராஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணி என்ன சென்டென்ஸ்ங்க சொல்லியிருக்கோம்? கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட், த ப்ராஜெக்ட் தட் யூ ஸ்டார்டட் அ ஃபியூ மந்த்ஸ் அகோ. கரெக்ட்? குட் யூ எக்ஸ்பிளைன் ஹவு த ப்ராஜெக்ட் தட் யூ ஸ்டார்டட் அ ஃபியூ மந்த்ஸ் அகோ பிகேம் ஸோ சக்ஸஸ்ஃபுல் இன் சச் அ ஷார்ட் டைம். ஓகே, ஸோ அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்குன்றதை உங்களால் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். எல்லாரும் பேசிட்டு இருக்கிற அந்த படம் உண்மையிலேயே பார்க்க தகுந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஸோ நீங்க நினைக்கிறீங்களா? டு யூ திங்க் படம் உண்மையிலேயே பார்க்க தகுந்ததுன்னா வர்த் வாட்சிங்னு சொல்லலாம் இல்லையா? தட் த மூவி இஸ் ரியலி வர்த் வாட்சிங். ஓகே, டு யூ திங்க் தட் த மூவி இஸ் ரியலி வர்த் வாட்சிங்? இங்க படம் பார்க்க தகுந்தது என்று அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம், அதனால that யூஸ் பண்ணியிருக்கோம். டு யூ திங்க் தட் த மூவி இஸ் ரியலி வர்த் வாட்சிங்? கரெக்ட். மூவியை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற சென்டென்ஸ் அனைவரும் பேசிக்கொண்டிருக்கும் அந்த திரைப்படம். இங்க அனைவரும் திரைப்படத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள்ன்றதுதான் அர்த்தம். சேர்த்து சொல்லும் போது அனைவரும் பேசிக்கொண்டிருக்கும் அந்த திரைப்படம்னு சொல்றோம். ஆனா இங்கிலீஷ்ல நம்ம அபவுட்ன்ற ப்ரெபோசிஷனை யூஸ் பண்ணணும். எங்க யூஸ் பண்ணணும்னு பாருங்க. that the movie that everyone has been talking about, இல்லனா about which everyone has been talking அப்படின்னு போடலாம். ஓகே, இதை பத்தி டீடைல்டு லெசன், தட் இஸ் ப்ரெபோசிஷனல் அட்ஜெக்டிவ் கிளாஸஸ் பத்தி டீடைல் லெசன்ஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐகார்ட்லையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. ஆல்ரைட், டு யூ திங்க் தட் த மூவி தட் எவ்ரி ஒன் ஹேஸ் பின் டாக்கிங் அபவுட் இஸ் ரியலி வர்த் வாட்சிங்? ஓகே, ஆல்ரைட். ஸோ இங்கே டு யூ திங்க்ன்றது மெயின் கிளாஸ், தட் த மூவி இஸ் ரியலி வர்த் வாட்சிங்ன்றது நவுன் கிளாஸ், அண்ட் நவுன் கிளாஸ் உடைய சப்ஜெக்ட் த மூவியை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற that everyone has been talking about ன்றது adjective clause. ஓகே, ஆல்ரைட். இன்னைக்கான லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. வழக்கமா மூலையில அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த பையன் இப்பெல்லாம் கிளாஸ்ல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறத நீங்க கவனிச்சிங்களான்னு கேட்குறோம். ஸோ நீங்க கவனிச்சிங்களா? ஹாவ் யூ நோட்டிஸ்ட்? என்ன கவனிச்சிங்களானா பையன் கிளாஸ்ல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறத நீங்க கவனிச்சிங்களா? ஹாவ் யூ நோட்டிஸ்ட் that the boy has started participating actively or more actively in class these days? இப்போதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். In class these days. Have you noticed that the boy has started participating more actively in class these days? ஸோ இப்போ பாயை டிஸ்கிரைப் பண்ணி என்ன சென்டென்ஸ்ங்க வந்திருக்கு? வழக்கமா மூலையில அமைதியா உட்காந்துட்டு இருக்கிற பையன், the boy who usually sits quietly in the corner. Okay, have you noticed that the boy who usually sits quietly in the corner has started participating more actively in class these days? All right. Okay, that's all to do with today's lesson. இதே பேட்டர்ன்ல நீங்க long questions frame பண்ணி comment பண்ணுங்க. I will go through them personally and I'll let you know if there are any mistakes. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.